Taste the Daily. 2000 கோப்புகளில் கையெழுத்து போட்டதாக பெருமிதம் தெரிவிக்கும் ஸ்டாலின் ஏன் இன்னும் மாணவர்களின் கல்விக் கடனை ரத்து செய்வதற்கான கோப்புகளில் கையெழுத்திடவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியதை தற்போது காணலாம். கோப்புகளிலே நான் கையொப்பமிட்டது இந்த சாதனை சொல்கிறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வுக்கு முதல் கையெழுத்து போடுவோம் என்று சொன்னாங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அதைத்தான் கேள்வி கேட்டார். இந்த 2000 கோப்புகளோ 20,000 கோப்புகளோ 10,000 கோப்புகளோ எங்களுக்கு தெரியாது. அவர் சொன்ன புள்ளி விவரத்திலே இந்த நீட் தேர்வு ரத்துக்கான கோப்பு இருக்கிறதா, மாணவர்களுக்கான கல்வி கடன் ரத்து என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். அவர் சொன்ன அந்த கோப்புகளிலே மாணவருக்கான கல்வி கடன் ரத்து என்கிற கோப்புக்கு கையெழுத்து போட்டாரா? அதே போன்று மடிக்கணினி இதுவரை மாணவர்களுக்கு 4 ஆண்டு காலமாக அம்மா கொடுத்த திட்டத்தை வழங்கவில்லை. அதை மீண்டும் மடிக்கணினி கொடுப்பதற்கு அவர் கோப்புகளை கையெழுத்து போட்டாரா? அதே போன்று தாலிக்கு தங்க வழங்குற திட்டத்திலே மீண்டும் கொடுப்பதற்கு கோப்புகளிலே கையொப்பம் போட்டாரா? அதே போன்று ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பு, 5 ஆண்டுகளில் 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, 3 லட்சம் அரசு வேலை வாய்ப்பு என்று சொன்னார்கள். அது குறித்து கோப்புகளே அவர் கையெழுத்து போட்டாரா? 100 நாள் வேலை வாய்ப்பை இன்றைக்கு கிராம பொருளாதாரத்திலே முக்கிய அங்கம் வகிக்கிற 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னார்கள். அது குறித்த கோப்பிலே அவர் கையொப்பமிட்டாரா? ஆக இப்படி நாம் கேள்வி கேட்டால் செய்ய வேண்டிய பணிகளுக்கான கோப்புகளிலே அவர் கையெழுத்து போடவில்லை என்பது நமக்கு தெரிகிறது.